இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா கவின் இஷ்யூ. அதாவது ஒரு ஐடி எம்ப்ளாயி ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலமான ஐடியாலஜினால் கொலை செய்யப்பட்டிருக்கார். அந்த இஷ்யூவில் எனக்கு முன்னுக்கு பின் முரண்பாடாக தெரிஞ்ச சில விஷயங்களை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சில பேரோட தாட் இருக்குது, அது என்னென்னா ஜாதி அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை அழிக்கவே முடியாது அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அது வந்து இப்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இருக்கு, அதனாலலாம் அதை அழிக்கவே முடியாது அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அது உண்மையாகவே ஜாதி அழிக்க முடியாதா? அழிக்க முடியும்னா எந்த வகையில் ஜாதி அழிக்க முடியும் அப்படிங்கிற ஐடியாவை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். சுபாஷினி அவங்க வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த வீடியோவில் என்ன மாதிரியான கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த தன்னோட விஷயம் வந்து சுர்ஜித் சொல்லி தான் அவங்க வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது மே 30 அப்போ வந்துட்டு சுர்ஜித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க. அப்போ அந்த டைம்ல வந்துட்டு அப்பா கிட்ட சுர்ஜித் சொல்லிட்டான். 2 months முன்னாடி தான் ஏதோ தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு 6 months முன்னாடியே அவங்க அம்மா அப்பாவுக்கு இந்த லவ்வை பற்றி தெரியும். நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட், அதாவது கவினுக்கும் சுபாஷினிக்கும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் நீங்களும் எங்கள் அக்காவும் காதலிக்கிறதுனால வந்துட்டு அது எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு கஷ்டப்படுறாங்க, எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் கவின், நான் உங்களை அடிப்பேன், உங்களை வெட்டுவேன்னு மிரட்டி இருக்காரு. அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி. ஆமாம். ஸோ அவர் மிரட்டி இருக்காரு. இது ஒரு 6-7 மாதம் முன்னாடி நடந்த ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதில் என்னன்னா, இந்த சுஜித் வந்து அவர் 6 மாதத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மா அப்பா இதனால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க கஷ்டப்பட்டா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அவரை மிரட்டியிருக்காரு கவினை. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ 6 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயங்கள் பற்றி ஒரு நாலேஜ் இருந்திருக்கு. ஓகேவா? அவங்க 2 பேரும் லவ் விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு, அதனால தான் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னா முன்னுக்கு பின் முரணாக இருக்குங்களா, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்குது. அது எதை அடிப்படையாக வச்சு பின்னப்பட்டிருக்கு அப்படின்னா, தன்னோட தம்பி அதாவது சுர்ஜித்தோட எதிர்காலத்தை மனசில் வச்சு இது ஜாதி ரீதியான ஒரு தாக்குதல் இல்லை, கோபம் அடிப்படையில் அந்த பையன் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் அந்த வீடியோ இருக்குது. ஸோ இதை ஃபர்தராக நான் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? கவினுக்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பா சுஜித்துக்கு வந்து இவங்க மேரேஜில் பெருசாக எதிர்ப்பு எதுவும் இல்லை. சுஜித் வந்து கவின் கிட்ட அவனே கேட்டிருக்கானா, என்னன்னா நீங்கள் எப்போ எங்கள் அக்காவை மேரேஜ் பண்ணிப்பீங்க, ஏன்னா அவங்க உங்கள் விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் செட்டில் ஆக முடியும், அந்த மாதிரி கேட்டிருக்கான். தட் மீன்ஸ் அவங்க லவ்வுக்கு வந்து அவன் ஜாதி ரீதியாக எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்த ஜாதி விஷயத்தில் வந்துட்டு ஒரு வாக்குவாதம் அந்த மாதிரிலாம் நடந்தால் அவனை காலேஜ் விட்டே நிறுத்தியிருக்காங்க. ஸோ அப்போ இருந்தே வந்துட்டு அவர் இந்த ஜாதி அதை வந்துட்டு ஒரு கௌரவமாக நினச்சிட்டு பண்ணிட்டு இருந்தவர் தான். அந்த ஜாதி ரீதியான ஒரு தாக்குதல் அப்படின்னா தண்டனைகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அது இல்லை கோபத்தினால ஏற்பட்ட ஒரு தாக்குதல் அப்படின்னா தண்டனை வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு ரொம்ப பாவம். ஏன்னா யாரோ ஒருத்தர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க அந்த இடத்துல வாசிக்க செஞ்சுருக்காங்க. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏதோ ஒன்றை சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க ஒரு சேனலுக்கு ஒரு பேஜுக்கு அவங்க தேங்க் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, என்னோட ஃபீலிங்ஸ் என்ன, நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத ரெஸ்பெக்ட் பண்ணி ஸ்ரீஸ் லவுட் ஸ்பீக்கர்ங்கிற பேஜ்ல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்னை பத்தி பேசியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ரொம்ப தேங்க்ஸ். ஸ்ரீ லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலில் அந்த பர்டிகுலர் வீடியோக்கு நம்ம போய் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது, அந்த பொண்ணு எந்த சுச்சுவேஷனில் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அவங்களுக்கும் எந்த உணர்ச்சியுமே இருக்கக்கூடாதா? அந்த பொண்ணை இது வரைக்கும் யாருமே கண்ணில் கூட காட்டல. அந்த பொண்ணை என்ன நிலைமையில இருக்கு, யார் அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்றாங்க எதுவுமே தெரியாம ஒரு பொண்ணை போய் எல்லாருமே திட்டுறீங்க. 1 நிமிஷம் 50 செகண்டுக்கு ஒரு வீடியோ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 30 செகண்ட் பெண்களை பற்றி பேசியிருக்காங்க. அதில் ஒரு 10 செகண்ட் இந்த இஷ்யூவில் இந்த சுபாஷினி எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஹோல் வீடியோவில் சுபாஷினியை பற்றி பேசினது வெறும் 10 செகண்ட்ஸ் மட்டும்தான். ஆனால் அவங்க எதுக்கு அந்த பொண்ணுக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹோல் வீடியோவில் கிட்டத்தட்ட முக்காவாசி அவங்க பேசியிருக்கிறது என்னதுன்னா ஜாதி வெறி, அதனால இந்த மக்கள் அடிச்சுட்டு சாகுறாங்க, அதை பற்றி தான் அவங்க
டோட்டலாவே பேசியிருந்தாங்க. எனக்கு காதல் பண்ணதுனால அவனுக்கு இந்த தண்டனை தான் கிடைக்கும்னு சோஷியல் மீடியால இவ்வளவு தைரியமா கமெண்ட் பண்ற இத்தனை பேர் இருக்காங்கன்னா இது இந்த ஆட்சின்னு இல்ல, எந்த ஆட்சி வந்தாலும் இந்த மாதிரியான தப்புகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஸ்ரீ லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேஜை மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கான 2 ரீசன் என்னன்னா, ஒன்று இது ஒரு ஜாதி ரீதியான படுகொலை தான் அப்படிங்கிறத அந்த பொண்ணு இன்டைரக்டா நம்ம கிட்ட சொல்றாங்க. 2வது விஷயம் என்னன்னா, யார் அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்றாங்க எதுவுமே தெரியாம பொண்ணோட சுச்சுவேஷன் இப்போ சரியில்லை, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னன்னா அந்த பொண்ணோட காதலன், அதாவது 9 வருஷமா லவ் பண்ண ஒரு பையன் இறந்துட்டான். அதுக்கு காரணமா இருக்கிறவன் தன் கூட பிறந்த தம்பி. அவங்க அப்பா அம்மாவோட அந்த ஜாதி ரீதியான மைண்ட் செட் அவங்கள எப்படி பேச வைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட இருக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைச்சா கூட அந்த பையன் கவினோட வீட்டுல போய் இருந்துடலாம் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணாலும் அதுவும் முடியாது. ஏன்னா அவங்க அப்பாவே சொல்றாங்க, அந்த பொண்ணையும் நீங்க கொண்டிருந்தீங்க அப்படின்னா என் கண்ணுல இருந்து கண்ணீரே வந்திருக்காது அப்படின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த சுபாஷினி இந்த டைம்ல எந்த அளவுக்கு மன அழுத்தத்துல இருப்பாங்க அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பெண்கள் அமைப்புகள் ஏதாவது சேர்ந்து அந்த பொண்ணை காப்பாத்தி ஒரு சேஃபான இடத்துல வச்சிங்க அப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட இருந்து இன்னும் பல தகவல்கள் வரலாம். ஓகேவா, இது ஒரு ஜாதி ரீதியான ஒரு கொலை தான் அப்படின்னு அந்த பொண்ணு வாயிலிருந்தே வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, ஆனா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு சேஃபான இடத்துல இருக்கணும். சேஃபா இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரியான உண்மைகள் வெளியே வரும். அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி பல கேசஸ்லாம் நடந்துச்சுல்ல, ஜாதி ரீதியான ஒரு தாக்குதல் நடக்கும், ஒரு பையன் இறந்துருவான், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இல்லை நான் இந்த பையனை காதலிக்கவே இல்லைன்னுலாம் சொல்லிட்டுலாம் போயிருக்காங்கல்ல. இதே மாதிரியான சினாரியோஸ் தான் நடக்கும். முதல்ல அந்த கேஸ்ல பாதிக்கப்பட்ட விக்டமுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஓகேவா, இதுல அந்த விக்டம் அதாவது கவின் இறந்து போயிட்டான், ஆனா செகண்ட் விக்டம் அதாவது கவினோட லவ்வர் இன்னமும் பாதுகாப்பு இல்லாத சுச்சுவேஷன்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்தா மட்டும்தான் அந்த பொண்ணோட வாய்ஸ்ல இருந்து கொஞ்சமாவது உண்மை வெளியே வரும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேவா, அண்ட் இதுல முக்கியமான வேறு சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த ஹோல் இன்சிடென்ட்ல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ண விரும்புறீங்க? கவினுக்கா இல்ல சுஜித் அப்புறம் அந்த எஸ்ஐ அந்த சைடா? ஓகே, எனக்கு தெரிஞ்சு பெருவாரியா எல்லாரும் சப்போர்ட் பண்ண விரும்புறது கவினுக்கு தான். ஓகேவா, ஸோ கவின் ஓகே. அண்ட் நான் சொல்ல விரும்பாத ஒரு விஷயத்த தான் நான் கேட்குறேன். ஓகேவா, ஆனா நீங்க எந்த ஜாதிக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க? கவினோட ஜாதிக்கா இல்ல அந்த ஒரு சம்பவத்தை பண்ணாங்களே அங்கேயா? ஏன் நான் இந்த கொஸ்டினை கேட்கிறேன் அப்படின்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில ஒரு பையன் வந்து வெட்டி கொல்லப்பட்டான். அந்த ஹோல் இன்சிடென்ட்ல என்ன விஷயம் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து இந்த கவின் இருக்கிற பிரிவை சேர்ந்தவங்க, அந்த பையன் வந்து அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கீழே இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்க ஒரு பிரிவை சேர்ந்தவன். இந்த சுஜித் நினைச்சான்ல அவங்க நமக்கு கீழே அப்படிங்கிற ஒரு கேவலமான மைண்ட் செட்டு, அந்த மைண்ட் செட்டு தான் அந்த பையனோட இறப்புக்கு காரணம். லவ்வை பொறுத்த வரைக்கும் லவ் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்காது. அது ஒரு இந்த குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் லவ். ஓகேவா, அது அவன் ஹைட்டு, உயரம், கலரு, இந்த ஜாதி, கேஸ்ட் அது இதுன்னு எதையுமே பார்க்காது. ஜாதி, மொழி, மதம் எதையுமே பார்க்காம வர்றது தான் லவ். அதை தாண்டி நீ உயர் ஜாதியில இருக்கிறியா, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது எல்லாமே ஒரு நாடக காதல். ஓகேவா, பல பேர் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல கவின் சுபாஷினியோடது நாடக காதல்னு. எனக்கு அதெல்லாம் நாடக காதலா தெரியல. இந்த சுஜித்தோட லவ் ஸ்டோரி தான் எனக்கு நாடக காதலா தெரியுது. ஏன்னா தன்னை விட பெருசா ஒரு பிரிவில் இருக்காங்க, அந்த பிரிவினரை நான் காதலிக்கிறேன், அதனால எங்க வீட்டுல பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. அதே டைம் இந்த தன் அக்கா கீழே போய் லவ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு கேவலமான மைண்ட் செட்ல இருந்து அந்த பையனை அவர் கொன்றிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவரோட மைண்ட் செட் என்னவா இருந்திருக்கும்? ஓகேவா, ஸோ அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு என்னத்தை விதைச்சிருப்பாங்க. அந்த ஜாதியோட இதை வந்துட்டு ரொம்ப அவங்க மண்டையில ஏற்றி அவங்க பையனுக்கும் அதை சொல்லி கொடுத்துட்டே இருந்தனால தான் 22 வயசுலேயே வந்துட்டு அவன் அவ்வளோ ஜாதி வெறின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வளர்ந்து அது அவன் கொலை பண்ற அளவுக்கு அது தூண்டினது அதுதான். ஆக்சுவலா இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கு. என்னன்னா தன்னோட
பிரிவை விட கீழே ஒருத்தங்க மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா அதை வெட்டி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கும் வந்துடுச்சு. ஓகேவா? இந்த தன்னோட பிரிவை விட கீழே மேலே எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா, ஜாதி சான்றிதழ் இருக்குல்ல, அந்த ஜாதி சான்றிதழ்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஜாதியை அடிப்படையா வச்சுதான் இந்த எல்லா விஷயங்களும் நடக்குது. ஓகேவா? தன்னை விட ஒருத்தன் கீழே இருக்கான், அவன் கூட நம்ம சேரக்கூடாது, தன்னை விட மேலே இருக்கான்னா ஓகே அப்படிங்கிற ஒரு கேவலமான மைண்ட் செட் தான் இந்த எல்லாத்துக்குமே, இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம். ஓகேவா? ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு எல்லாம் வரிகள் எல்லாம் கேட்கும்போது சின்ன வயசுல நான் நினைப்பேன், என்னன்னா ஜாதிகளே நம்ம உலகத்துல இல்ல போல இருக்கு அப்படின்னு. அந்த வளரும் போதுதான் தெரியுது ஏட்டு சுரைக்காய் கரைக்கு உதவாது அப்படின்னு. என்னன்னா அது வெறும் புக்ல மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? புக்ல இருக்கிற விஷயம் எதுலயும் அப்ளை ஆகல. அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா ஜாதி சான்றிதழ். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்கூல்லயும் கேட்கிற அந்த ஜாதி சான்றிதழ் தான் இதுக்கு ஒரு மெயினான ஒரு ரீசனா இருக்கு. என்னன்னா அந்த ஜாதிகள் இல்லை, ஆனா குழந்தைகள்ல நீங்க ஸ்கூல்ல சேர்க்கணும்னாலே ஜாதி சான்றிதழ் தேவை. அந்த ஜாதி சான்றிதழ்ல இருக்க அந்த ஜாதியை மட்டும் எடுத்துட்டா இதுல எந்த பிரச்சனையுமே வராது. நீங்க எல்லாரும் கேட்கலாம், இந்த இடஒதுக்கீடு அதுக்கெல்லாம் பிரச்சனை வராதா அப்படி இப்படின்னு. இந்த ஜாதிகளை டோட்டலா ஒரு 4-5 பிரிவுகள்ல அடக்கி வச்சிருக்காங்கல்ல, இந்த லிஸ்டிங் இருக்கட்டு, இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு தேவையான இந்த எஜுகேஷன்லயோ இல்ல ஒரு வேலையிலயோ எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. ஆனா அந்த சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய அந்த நேம் இருக்குல்ல, இவன் இதை சேர்ந்தவன், இவன் இந்த பிரிவை சேர்ந்தவன் அப்படிங்கிற அந்த பெயர் நமக்கு தேவையில்லை. அந்த பெயர் இல்லைனாலே ஜாதியை ஈஸியா ஒழிச்சிடலாம். ஓகேவா? ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் ஜாதி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாமலே போயிடும். ஓகேவா? அது அந்த காலத்துல இருந்த ஒரு மோசமான கெட்ட வார்த்தை தம்பி அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமை வந்துடும். இந்த உலகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, ரிசோர்சஸ் எல்லாம் தீந்துட்டு வருது, பனிமலை உருகிட்டு வருது. இதுல உங்களுக்கு இந்த ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்குது. என்ன விஷயம்னு புரிய மாட்டேங்குது.